அறுவடைக்கு முன்னாடி பெய்கிற மழைக்கு பேர் தான் பின்மாறி மழை. நமக்கு ஆண்டவர் முன்மாறிய அன்றைக்கு ஊற்றினார், இன்றைக்கு பின்மாரியை கர்த்தர் ஊற்ற போகிறார். இதற்கு பிறகு ஒரு அறுவடையை, ஒரு மிகப்பெரிய களஞ்சியத்தில் சேர்க்கிற ஒரு அறுவடையை கர்த்தர் நம்மை காண பண்ணுகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையில ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு பாட்டு பாடணும்ல, 1000-10,000 பேர்கள் உன் பக்கம் விழுந்தாலும் அப்படின்னா, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். இந்த பிரச்சனையை கையாளுகிற விதம்னு ஒன்று இருக்கு. ஒரு தேவன் இதை குறித்து ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு கண்டிப்பா நீங்க ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். இந்த பிரச்சனையை எப்பவுமே நீங்க கையாளுகிறது, ஒரு தேவனுடைய பிள்ளை ரொம்ப கூலா, ஒரு தேவனுடைய பிள்ளை பிரச்சனைகளை கூலா கையாளுறாங்களோ அவங்க தான் அந்த பிரச்சனையிலிருந்து வெளியே வர முடியும். இப்போ கோலியாத் என்கிற ஒரு மிகப்பெரிய ராட்சதன் என்று கொண்டிருக்கிறான். அந்த ராட்சதனை எதிர்கொள்கிறதற்கு சவுல் ராஜா ரொம்ப டென்ஷனா இருந்துட்டு இருக்காரு. அவரோடு கூட இருக்கிறவங்க எல்லாம் ரொம்ப டென்ஷனா இருக்கிறாங்க. ஆனா தாவீது என்கிற ஒரு சின்ன பையனா இருந்தா கூட அந்த மனுஷன் எப்படி அதை ஹேண்டில் பண்றான் அப்படின்னு சொன்னா, ரொம்ப கூலா, பரவாயில்ல, ஒரு விசை சிங்கம் எனக்கு இந்த மாதிரி இருந்துச்சு, ஒரு விசை கரடி எனக்கு இந்த மாதிரி இருந்துச்சு, ஆனா கர்த்தர் என்ன தப்பு வச்சார். அதனால இன்றைக்கு இந்த ஜெபத்துல இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே, உங்களுடைய பிரச்சனை எவ்வளவு பெரிய மலை போல் வேண்டும் என்றாலும் இருக்கலாம், அது எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் நீங்க தயவு செய்து அதை ரொம்ப டென்ஷனா நீங்க அதை செய்யாதீங்க. நீங்க டென்ஷனா நீங்க பண்ணுனீங்கன்னா அதை நீங்க கண்டிப்பா ஜெயிக்கவே முடியாது. அந்த பிரச்சனை நீங்க விடுதலை பெறவே முடியாது. நீங்க அதை எப்படி வெற்றி அடைகிறதற்கு நீங்க கற்றுக்கொள்ளுங்கன்னா, ஆண்டவரே நான் அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னா ரொம்ப கூலா இல்லை அப்படின்னு சொன்னா கண்டிப்பா நம்ம நம்முடைய நிதானத்தை நம்ம இழந்துருவோம். நம்ம நிறைய பேர் வார்த்தையை விட்டுருவோம். அந்த பிரச்சனையை நீங்க சரியாய் செய்து அதிலிருந்து நீங்க வெளியே வரவே முடியாது. சவுல் செய்த மிகப்பெரிய தவறு என்ன அப்படின்னா, தனக்கு முன்னாடி தாவீதை புகழும் போது அதை ரொம்ப டென்ஷனா எடுத்துக்கிட்டாரு. ரிலாக்ஸே இல்லாம, கூலே இல்லாம, தன்னை என்னமோ அங்கீகரிக்கல, தன்னை என்னமோ ரொம்ப ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க, இவன் உயிரோடு இருந்தா நம்முடைய பதவிக்கே பிரச்சனை ஆயிரும், இவன் நமக்கு ரொம்ப பிரச்சனையா மாறுவான்னு சொல்லி ரொம்ப டென்ஷன் எடுத்துக்கிட்டதுனால அவரால் ராஜ்ய பாரத்தை ஒழுங்கா கவனிக்கவே முடியல. எவ்வளவு பெரிய போராட்டமா இருக்கலாம், எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருக்கலாம், நான் நம்புறேன் கர்த்தர் உங்க கூட இருக்கிறாரு, பரிசுத்த ஆவியானவர் உங்க கூட இருக்கிறாரு. அவருடைய அனுமதி இல்லாமல் உங்களுக்கு ஒன்றும் நடக்க போவது இல்லை. நீங்க அதை டென்ஷனா வேண்டவே வேண்டாம், ரொம்ப ரிலாக்ஸா. ஸோ இது ஒரு செய்தியாகவே நீங்கள் இன்னைக்கு காலையில் ஆண்டவருடைய சமூகத்தில் உட்காரும் போது ஆண்டவர் இந்த வார்த்தையை தெளிவாக என்னிடத்துல சொன்னார். அதனால யாருக்காக ஆண்டவர் பேசுறாருன்னு தெரில. இன்னைக்கு ஒரு பெரிய பிரச்சனையின் வழியாக ஆண்டவர் உங்களை நடத்தலாம். உங்களுக்கு முன்பாக ஒரு பெரிய போராட்டம் வந்திருக்கலாம், அது ஒரு பெரிய கேஸாக இருக்கலாம், அது ஒரு பெரிய மனிதனாக இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் இன்னைக்கு சொல்றாரு, உங்களுக்குள்ள தாவீதுனுடைய அபிஷேகத்தை கர்த்தர் வச்சிருக்கிறாரு. அதனால நீங்க கூலா ஹேண்டில் பண்ணுங்க. இனி அதற்கு முன்பாக நீங்க டென்ஷன் பாருங்க, எவ்வளவு ரிலாக்ஸ் பாருங்க. அவர் அவ்வளோ பெரிய கோலியாத்தை நின்று கர்ச்சிக்கும் போது இவர் ரிலாக்ஸா ஆத்துக்கு போறாரு பாருங்க. அதுங்க ஆத்துல போய் யாரா, ரொம்ப காமெடியா இருக்கலாம், அங்க இருக்கிற போய் கூழாங்கல்ல பொறுக்கி தன்னுடைய அடைப்பையில போட்டுக்கொண்டு ஒரு கவனை கையில எடுத்துட்டு ஜாலியா போறாரு பாருங்களேன். அப்போ அங்க இருக்கிறவங்களுக்கு அத்தனை பேருக்கு, ஏன்டா அரே நீ கொல்ல போறது கோலியாத்துரா, நீ பிரச்சனை பண்ண போறது கோலியாத்துட்ட, நீ சண்டை போட போறது கோலியாத்துக்கிட்ட, அவர் எவ்வளவு பெரிய மனுஷன், அவன் எவ்வளவு பெரிய உயரமா இருக்கிறான், நீ என்னவோ இப்படி போயிட்டு இருக்கிற, என்னமோ விளையாட்டுக்கு என்னமோ நாயை தூக்கி கல் வீசுற மாதிரி போயிட்டு இருக்கிற. அப்பதான் தாவீது என்ன சொல்றான் அப்படின்னு சொன்னா, எவ்வளோ பெரிய பிரச்சனை எல்லாம் நான் பார்த்துட்டேன், இந்த பிரச்சனை ஏமாத்துறோம், சிங்கத்தை போல இருக்கும், கரடியை போல இருக்கும், எனக்குள்ளே இருக்கிற ஆண்டவர், நான் ஆராதிக்கிற ஆண்டவர், நிந்திக்கிறதற்கு நான் விடவே மாட்டேன். இந்த சத்தத்தை கேட்கிறவர்களுக்கு தீர்க்க தரிசனமா ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறாரு. இனி டென்ஷனா நீங்க அதை தொடராதீங்க. ஆண்டவருடைய பிள்ளையை அந்த கவலையை எடுத்து போடுங்க, அந்த காரியத்தை எடுத்து போடுங்க. இல்ல நான் ரிலாக்ஸா அதை செய்வேன், கர்த்தர் எனக்காக யுத்தம் பண்ணுவார், அந்த காரியத்துல ஜெயம் உண்டாகும், அந்த காரியம் உங்களுக்கு விரோதமாய் இருக்க முடியாது. கர்த்தர் அந்த காரியத்தை உங்களுக்கு சாதகமாய் மாற்றி தர வல்லவர். ஹல்லேலூயா.
நம்பர் 2, ரெண்டாவது, நீங்க ரொம்ப கவனமா நம்ம இருக்க வேண்டியது என்னன்னா, ஒரு பிரச்சனைன்னு ஒன்று வரும்போது ஒரு தேவனுடைய பிள்ளை அதை எப்படி கையாளணும்னா, நீங்க காத்திருந்து தான் சில பிரச்சனைகளை விடுதலை பண்ண முடியும். இதை நீங்கள் எப்போ மறந்துடாதீங்க. நான் இன்னைக்கு ஒரு 5 காரியத்தை உங்களுக்கு சொல்லி ஆராதனைக்குள்ளே போகிறேன். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட், ரொம்ப முக்கியமான ஒன்று. இரண்டாவதாக, நீங்கள் ஏதாவது ஒரு பிரச்சனையில் இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால், சில பிரச்சனைகளை நீங்கள் அவசரமாய் செய்து முடிக்க முடியாது, துரிதமாக செய்ய முடிக்க முடியாது, 24 மணி நேரத்துக்குள்ளே முடிச்சிட முடியாது. அவ்வளோதான், இந்த காரியத்தை செய்யாமல் நான் தூங்க மாட்டேன்னு சொல்ல முடியாது. சில காரியத்திற்கு ஆண்டவருடைய பிள்ளைகள் நீங்கள் பொறுமையாக தான் இருக்கணும். சிலருடைய மனம் திரும்புதலுக்கு, சிலருடைய மாற்றத்திற்கு, சில காரியத்தில் அற்புதம் நடக்கிறதுக்கு நீங்கள் அதை ஆற போட்டாலே ஒழிய அந்த காரியத்திலேருந்து நீங்கள் விடுதலை பெறவே முடியாது. நிறைய பேருக்கு இந்த இதில் தான் ரொம்ப நிறைய பேர் சிக்கலில் மாட்டுறாங்க. அந்த பிரச்சனையினுடைய ப்ரெஷரை பார்த்த உடனே இது உடனே முடிஞ்சாகணும் அப்படின்னு நினைக்கிறோம். அதுக்காக உடனே சொல்யூஷன் தேடி, அதற்காக உடனே பணத்தை செலவு பண்ணி, அதற்காக யாராவது ஆட்களை கூப்பிட்டுட்டு ஆட்களை வர சொல்லி, இந்த மாதிரி அந்த பிரச்சனையை நமக்கு டெய்லி பார்த்துட்டே இருக்கிற முடியாதனால உடனே சரி பண்ணுறதுக்கு எது வழின்னு நினைக்கிறவங்க தான் நிறைய பேர் நஷ்டத்தில் மாட்டிக்கிறாங்க. நிறைய பேர் தங்களுடைய பணத்தையும் தங்களுடைய ஆசீர்வாதத்தையும் இழக்கிறார்கள். ஆனால் நீங்கள் பாட்டுக்கு ஆற போடுங்க, அது கடக்கணும், பார்த்துக்கலாம். சரி, அப்படியே பிரச்சனை பண்ணுறீங்களா, சரி நீங்கள் வாங்க பார்த்துக்கலாம். நீங்கள் வருவீங்க, கண்டிப்பாக வர முடியும். நீங்கள் எங்கே போயிட போகிறீங்க, இல்லை என்ன நடந்துட போகுது, நான் வெயிட் பண்ணுறேன். நீ எங்கே போயிட போகிற? கணவனாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், சொந்தக்காரங்களாக இருக்கலாம். இந்த மாதிரி ஒரு மனப்பக்குவம் உங்களுக்கு இல்லாவிட்டால், காத்திருக்கிற அந்த எண்ணம் உங்களுக்கு இல்லாவிட்டால், நீங்கள் நிறைய ஃபோன் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க, நீங்கள் உதவியை தேட ஆரம்பிச்சிருவீங்க, நீங்கள் ரொம்ப டென்ஷனாக ஆரம்பிச்சிருவீங்க. அதனால நம்பர் 2, நீங்கள் மறந்துடாதீங்க. ஒரு பிரச்சனைன்னு ஒன்று உங்களுக்கு வந்துச்சுன்னா அதை சரி பண்ணணும்னா உங்களுக்கு தேவையான இரண்டாவது அபிஷேகம் என்னன்னா, நீங்கள் என்ன பண்ணணும்? சத்தமாக சொல்லுங்க. காத்திருக்கணும், நீங்கள் வெயிட் பண்ணணும். அப்படிதான் போகும். அது மெதுவாக தான் போகும். அது கொஞ்சம் கொஞ்சமாக தான் அதனுடைய ப்ராசஸ் இருக்கும். சில காரியம் டக்கு நடந்துடும், ஆனால் சில காரியம் அப்படி நடக்காது. ஒரு ஊழியக்காரர் இப்போ கோயம்புத்தூரில் ஒரு சர்ச்சு கட்டுறாரு. அந்த சர்ச்சுக்காக ஜோம் பண்ண போகும்போது அந்த பாஸ்டர்கிட்ட கேட்டேன், பாஸ்டர் நீங்கள் இந்த சர்ச்சு கட்டுறதுக்கு பர்மிஷன் வாங்கிட்டீங்களான்னு கேட்டேன். ஆமாம் வாங்கிட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. எப்படி வாங்குனீங்க அப்படின்னு சொன்ன உடனே அவர் சொன்னார், 3 years, 3 வருஷம் தொடர்ந்து 3 years காலையில் பிள்ளைகளை கொண்டு போய் ஸ்கூலில் விட்டுட்டு வண்டி எடுத்துட்டு நேராக கலெக்டர் ஆஃபீஸ் போகிறாமா. அவ்வளோதான், 3 years. 3 வருஷம் கண்டினியூவா அந்த ஸ்கூலுக்கு போகிற ஒரு நாள் கூட தவறாமல் காலையில் பிள்ளைங்களை விட்டுட்டு கலெக்டர் ஆஃபீஸ் போவார், 1 மணி நேரம் வெயிட் பண்ணுவார், அந்த கலெக்டர் வருவார், இவரை பார்ப்பார், நாளைக்கு வாங்கணுவாங்க, திருப்பி போவாங்க. 3ஆவது வருஷத்தில் அந்த மனுஷனுக்கு மனசு இறங்கி, என்ன உங்களுக்கு இது வரைக்கும் அதை செய்யலையா, உங்களுக்கு என்ன பிரச்சனை, கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துலேயுமே சைன் பண்ணி ஒரே நாளில் பிரச்சனையை முடிச்சு கொடுத்துட்டாங்க. இன்னைக்கு அந்த சர்ச்சை கட்டி சீக்கிரமாக அதை திறப்போல நடத்த போகிறாங்க. அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளே, நீ நம்ம அவசரப்பட்டா, அதான் சொல்றது, ஏற்ற காலத்தில் அவர் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள்ளே நீங்கள் அடங்கி இருங்கள். அந்த காரியத்தை கர்த்தர் ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் வெயிட் பண்ண வைக்கிறாரு. ஆனால் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும், கண்டிப்பாக அது உங்களை தேடி வரும். அதில் நீங்கள் நஷ்டப்பட்டு போவதே இல்லை. ஹல்லேலூயா. ஸோ நம்பர் 3, மூன்றாவதாக, ஒரு பிரச்சனைன்னு ஒன்று வந்துச்சுன்னா, ஒரு பிரச்சனை வரும்போது ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு தேவையானது ஒன்று என்னன்னா, நீங்கள் பயம் இல்லாமல் அதை எதிர்கொள்ளணும், தைரியத்தோட எதிர்கொள்ளணும். நிறைய பேருக்கு இருக்கிற பிரச்சனை என்ன அப்படின்னு சொன்னால், நம்முடைய பிரச்சனைகள் நம்மளை ரொம்ப கஷ்டப்படுத்துறதுக்கு காரணம் என்னன்னா, நிறைய பேர் பயப்படுறாங்க. ஐயோ நான் என்ன செய்வேன், எப்படி இதை பண்ணுவேன், எப்படி இதை பேசுவேன், இவ்வளவு பொய்யா சொல்லிட்டு தெரியுறாங்களே, இவ்வளோ அவமானப்படுத்துகிறாங்களே, இந்த மாதிரி இவ்வளவு இல்லாததையும் பொல்லாததையும் இவ்வளவு கேஸாக எழுதி வச்சிருக்கிறாங்களே, நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு உடனே உங்களுக்கு என்ன வந்துடுதுன்னா, நிறைய பேர் பயம் வந்துடுது. அவங்க அப்படி பண்ணிடுவாங்களோ, இவங்க இப்படி பண்ணிடுவாங்களோ, என்னை கெடுத்துருவாங்களோ, என் பேர் கெட்டு போயிருமோ, என்னென்னமோ யோசிக்கிறாங்க. ஆனால் ஒன்று நீங்கள் நினைத்து கொள்ளுங்கள், பிரச்சனைன்னு ஒன்று வந்துச்சுன்னா நீங்கள் அதை எப்படி தான் கையாளணும்னா, நீங்கள் தைரியமாக தான் அதை ஃபேஸ் பண்ணணும். ஏன்னா உலகத்தில் இருக்கிறவனை விட உங்களுக்குள்ளே இருக்கிறவர், எனக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர். அந்த பிரச்சனையை காட்டிலும் பெரியவர் நம்மோடு இருக்கிறார். யோனாவை காட்டிலும் பெரியவர் நம்மோடு கூட இருக்கிறார். சாலோமனை காட்டிலும் பெரியவர் நம்மோடு கூட இருக்கிறார். உங்களுக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர்.
தேவன் நமக்கு பயத்தின் ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். அதனால இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க, என்ன பிரச்சனை வந்தாலும் நான் அதை எப்படி எதிர்கொள்ளுவேன்? சத்தமா சொல்லுங்க. இன்னைக்கு நிறைய பேருக்கு இது தீர்க்க தரிசனமா இருக்கலாம். நீங்க உங்க பிரச்சனைகளை பயத்தோட நீங்க இப்ப அணுகிட்டு இருக்கலாம். வேண்டாம் வேண்டாம், பயப்படாதீங்க. அதை அனுமதிச்ச தேவன் அதிலிருந்து விடுதலை கொடுக்கிறதற்கும் கர்த்தர் வல்லவரா இருக்கிறார். உங்களோட இருக்கிறவரை செய்து முடிக்கிறதற்கு அவர் வல்லவரா இருக்கிறார். ஸோ நம்பர் 4, 4வதாக ஒரு தேவனுடைய பிள்ளை பிரச்சனையை எப்படி கையாளணும்னா, நீங்க ரொம்ப ஞானமாய் கையாளணும். இது ரொம்ப அவசியம். நீங்கள் ஞானமாய் கையாள விட்டா அந்த பிரச்சனையிலிருந்து நீங்க எழும்பி வரவே முடியாது. கடந்த சில நாட்களுக்கு முன்பாக ஒரு பிரதரை சந்திச்சேன். அந்த பிரதர் ரொம்ப நல்ல மனுஷன். ஆனா அந்த பொண்ணு, அவங்க கல்யாணம் பண்ணின பொண்ணு ஏதோ ஒரு வாக்குவாதம் அவங்க பிரிஞ்சுட்டு அந்த பிள்ளை கோர்ட்டில் கேஸ் போட்டிருக்காங்க. என்ன கேஸ் போட்டிருக்காங்கன்னா, மாசமானா எனக்கு 75,000 ரூபாய் எனக்கு மாத செலவுக்கு பணம் வேணும், 75,000. அது அந்த பணத்தை எனக்கு கொடுக்கலன்னா என்னால் ஒன்றும் பண்ண முடியாது, என்னுடைய குழந்தைய வளர்த்த முடியாது, அதனால மாசமானா இவ்வளவு செலவுக்கு எனக்கு பணம் வேணும் அப்படின்னு சொல்லி. அப்போ ஃபஸ்ட்டு முதல் வக்கீலிடத்துல போகும்போது கோர்ட்டு மாசமானா நீ 75,000 கொடுக்க முடியலன்னா கூட நீ 40,000 கண்டிப்பாக கொடுத்தாகணும்னு இவர் பேருக்கு வந்துச்சு. இப்போ இவர் கையில் அவ்வளோ பெரிய பணம் இல்லை, இவர் பெருசாக சம்பாதிக்கிறதும் இல்லை. இவர் என்ன பண்ணிட்டாருன்னா, ஒன்றும் யோசிக்கல, தன்னுடைய ஸ்டேட்மெண்ட்டை எடுத்து கொண்டு போய் தன்னுடைய ஸ்டேட்மெண்ட்டை பிரிண்ட் பண்ணி, இதை பாருங்க, என்னுடைய அக்கௌண்ட்டில் இவ்வளோ தான் காசு வந்திருக்குது, மாசமான நான் 15,000 ரூபாய் தான் சம்பாதிக்கிறேன், அந்த 15,000 ரூபாய் எனக்கு வீடு வாடகை கட்டுறதுக்கு, எனக்கு சாப்பாட்டுக்கு போக எனக்கே கஷ்டமாக இருக்குது, நான் பணம் கொடுக்க முடியாது. அப்படி கொடுக்கணும்னா 2,000 ரூபாய் வேணா நான் கொடுக்கலாம், இல்லைன்னா குழந்தையினுடைய செலவு மட்டும் நான் எடுத்துக்கிறேன், இல்லைன்னா வர சொல்லுங்க, நான் அவங்கள பிரியவே இல்லை, நான் ஒன்றா சேர்ந்து வாழ்றதுக்கு தான் ஆசைப்படுறேன், நான் கொடுக்குற பணத்தை வச்சு குடும்பத்தை நடத்திட்டாங்கன்னா நான் என் குடும்பத்தை பார்த்துக்குவேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகா ஸ்ட்ராங்கா ஞானமா இந்த காரியத்தை செஞ்சதுனால இப்போ மாதம் அவர் பணம் கொடுக்க வேண்டியது இல்லை. நம்மளா இருந்தா அது யாராவது ஒருத்தரை பிடிச்சி பணம் கொடுக்கணுமோ அப்படி இப்படின்னு நினைச்சு ஞானமே இல்லாம நிறைய பேர் நிறைய காரியத்தை இழந்துறாங்க. வேதம் சொல்லுகிறது, நீங்கள் புறாக்களை போல கபடற்றவர்களா இருந்தாலும் பாம்புகளை போல. ஆமா, நம்ம ஞானமா இல்லை அப்படின்னா இந்த உலகம் உங்களை ஏமாத்திரும். ஞானமா இல்லைன்னா இந்த பிரச்சனையில நீங்க குற்றவாளி அப்படின்னு நிரூபிக்கப்படுவீங்க. ஞானமே இல்லை அப்படின்னு சொன்னா ஞானம் இல்லாம இருக்கிறவங்களும் தப்பு பண்றவங்களும் ஒண்ணுன்றது மாதிரி ஆயிரும். அதனால ஆண்டவரிடத்துல கேட்கணும், எனக்கு பிரச்சனைன்னு வந்தா நான் அதை எப்படி தப்பு வைக்கணும்னா ஞானமாய் தப்பு வைக்கக்கூடிய கிருபையை கர்த்தர் தாரும். தாவீதை பாருங்க, பிரச்சனை தனக்கு முன்னாடி இருக்குது. அவங்க சவுல் ராஜா அவருடைய ட்ரெஸ் எல்லாம் கொடுக்குறாரு. அவனுக்கு தெரியுது சவுல் ராஜா ரொம்ப பெரிய 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 உருவம் உள்ளவர், ரொம்ப ஹைட்டானவர். தாவீது ரொம்ப குள்ள சின்ன பையன். இப்போ அவ்வளோ பெரிய ஆளுடைய உடைய தூக்கி இவருக்கு போட்டா இவருக்கு எப்படி நடக்க முடியும்னு நினைக்கிறீங்க? என்னதான் பேண்டை சுருட்டி உள்ள வச்சாலும் பேண்ட் நல்ல தொலைபுலான்னு தானே இருக்கும். இவர் எப்படி போட்டு நடத்துவார்? அப்ப ஞானமா என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, எனக்கு இந்த ட்ரௌசரு சொல்லுங்க, எனக்கு இந்த ட்ரௌசர் போதும், எனக்கெல்லாம் ஒன்றும் உங்கள் ட்ரெஸ் எல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஞானமாய் நடந்துகிட்டதுனால அந்த போரில் பெரிய வெற்றியை கர்த்தர் தந்தார். இப்போ 4 காரியத்தை நீங்க மறக்க மாட்டீங்க. பிரச்சனைன்னு ஒன்று வந்தா ஃபர்ஸ்ட் நம்பர் 1 எப்படி அதை கையாளுவீங்க? நீங்க டென்ஷனே இல்லாம கூலா ரிலாக்ஸா கையாளுவேன். நம்பர் 2, ரெண்டாவது, ஏற்ற காலம் வரைக்கும் அந்த பிரச்சனை முடிகிற வரைக்கும் அவசரப்படாம நான் வெயிட் பண்றதுக்கு ஆயத்தம். வெயிட் பண்ணுங்க, நடக்கும், சீக்கிரமா நடக்கும், நல்லா நடக்கும், நீ அவசரப்பட வேண்டாம். நம்பர் 3, மூன்றாவது, பிரச்சனைன்னு ஒன்று வந்தா கண்டிப்பா நீங்க என்ன பண்ணாதீங்க, பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நம்பர் 4, நாலாவது, ஞானமா இருந்துட்டீங்கன்னா இந்த பிரச்சனைகள் உங்களை ஒன்றும் செய்வதே இல்லை. அதனால தான் இந்த பாட்டு ரொம்ப அழகா எழுதப்பட்டிருக்கிறது. உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகவே அணுகாது. எல்லாரும் கரங்களை தட்டி அந்த வரிகளை பாடி, என் பக்கத்தில் 1000 பேரும் என் வலதுபுறத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் அணுகாது. கைகளை தட்டி ஆமென். 1000 10,000 பேர்கள் உன் பக்கம் விழுந்தாலும்
தேவனும் தாவரமே, அது ஒரு காலத்தும் உன்னை அணுகிடாது. தேவனும் தாவரமே, அவசத்தையின் கீழ் தம் சிறகுகளால் மூடுவார். அவசத்தையின் கீழ் அடைக்கலம் புகழ்வேன், தம் சிறகுகளால் மூடுவார். சொல்லுங்க, சிங்கத்தின் மேலும் நடந்து வாலு சர்ப்பத்தையும் மிதிப்பார். அவர் நாமத்தை நீ முற்றும் நம்பினதால் நீ விடுவித்து காத்துக் கொள்வார். அவர் நாமத்தை நீ முற்றும் நம்பினதால் உன்னை விடுவித்து காத்து. கைகளை தட்டி அவசத்தையின் கீழ் சிறகுகளால் மூடுவார். அவசத்தையின் கீழ் அடைக்கலம் புகழ்வேன், தம் சிறகுகளால் மூடுவார். ஆமென், ஹல்லேலூயா. எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் செருபாபேலுக்கு முன்பாக அது என்னவாகும் அப்படின்னா சமபூமியாய் மாறும். சமபூமியாய் மாறும். இந்த பிரச்சனைக்கு கண்டிப்பா தீர்வு கிடைக்கும். இந்த பிரச்சனை கண்டிப்பாக மாறும். அதற்கு நீங்க செய்ய வேண்டிய இந்த 4 காரியத்தையும் என்ன பண்ணக்கூடாது, மறந்துடவே கூடாது. ஆமென் சொல்லுங்கள். இனி கோலியாத்துக்கு முன்னாடி போய் நிற்கும் போது எப்படி நிற்பீங்க? பிரச்சனைக்கு முன்னாடி போய் நிற்கும் போது எப்படி நிற்பீங்க? தைரியமான்றது ஒரு வார்த்தை சொல்லக்கூடாது, 4 வார்த்தை இருக்குது, 4 விஷயம் இருக்குது. 1 கூலா, கேட்கல, சத்தமா சொல்லுங்க. பிரச்சனையை எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க? பதட்டமே இல்லாம, ரொம்ப கூலா, டென்ஷனே இல்லாம நீங்க பாட்டுக்கு போய் நில்லுங்க. அது நடக்கும். அது என்ன, கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற தைரியம். கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற தைரியம். என்ன பண்ணிட முடியும்? என்ன பண்ணிட முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா உங்க கூட இருக்கிற வரைக்கும் அவர்கள் செய்கிற ஒன்றும், உங்களுக்கு விரோதமாய் செய்கிற ஒன்றும் வாய்க்கவே வாய்க்காது. தீர்மானம் எடுப்பீங்களா? இனி எல்லாத்தையும் எப்படிதான் நீங்க வந்து கையாள போறீங்க? வரமாட்டேங்குது நிறைய பேருக்கு. பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, ரொம்ப கூலா. எங்க பாஸ்டர் இருக்கிற டென்ஷன்ல கூலா கையாளுறது எவ்வளவு பெரிய தேவை இருக்கு தெரியுமா? அந்த காசு வந்துச்சுன்னா நான் எவ்வளவு பிரச்சனை முடிஞ்சிடும். அந்த பிரச்சனையினால தான் நான் இவ்வளவு தூரம் ஆளாக்கப்பட்டிருக்கிறேன். 1000 காரணம் இருக்கலாம். என்ன பண்ண முடியும்? நீங்க டென்ஷனா இருந்து டென்ஷனா அந்த பிரச்சனையை கையாண்டீங்கன்னா என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? இப்போ ஒரு இப்போ வந்து ரொம்ப கஷ்டமானது என்ன அப்படின்னா, நம்மிடத்திலிருந்து உதவி வாங்கிட்டு நம்மளை வந்து மனசு கஷ்டப்படுத்துறாங்கல்ல. ஒருத்தர் வந்து 1000 ரூபாய் உங்கள்கிட்ட கடன் வாங்குறாருன்னு வச்சுக்கங்களேன். 1000 ரூபாய் கடன் வாங்கினவர் நீங்க காசு போய் கேட்கும்போது 1000 ரூபாய் கொடுத்துட்டாருன்னா பரவாயில்ல, தேங்க்ஸ் பிரதர், நீங்க எனக்கு கஷ்டமான நேரத்தில் 1000 ரூபாய் கடன் கொடுத்தீங்க, நன்றி பிரதர் அப்படின்னு கொடுத்துட்டாருன்னா உங்களுக்கு சந்தோஷம். சரி, வாங்கின பணத்தை உங்களுக்கு திரும்பி கொடுத்துட்டாரு. அதே நபர் நீங்க 1000 ரூபாய் கேட்கும்போது, ஏண்டா உனக்கு பணமா இல்லை, உனக்கு பணமா இல்லை, நீ கொடுத்த 1000 ரூபாய் கேட்கறதுக்கு வந்து நிற்கிற, உனக்கு வெக்கமா இல்லை, 1000 ரூபாய் கொடுத்துட்டு நீ கேட்குற, நீ எல்லாம் அந்த பணமே கேட்கக்கூடாது அப்படின்றது மாதிரி உங்கள்கிட்ட சொன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? எனக்கு பணம் இருக்கு இல்லைன்றது உனக்கு தெரிய வேண்டியதில்லை. நீ வாங்கின பணத்தை இப்போ நீங்க பயங்கரமா டென்ஷன் ஆகுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். கத்தி, நீ எல்லாம் மனுஷனா, நீ எல்லாம் மோசமான ஆளு, இப்படி பணத்தை வாங்கிட்டு இப்படி சொல்லலாமா அப்படின்னு சொன்னா என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? ஐயோ ரொம்ப நல்லவர், அவருக்கு டென்ஷன் இருக்காதா, 1000 ரூபாய் கொடுத்துட்டு நம்ம கொடுக்கலன்னா நம்ம மேலே தானே தப்பு, நம்ம ரொம்ப தப்பு பண்ணணும், பிரதர் சாரி பிரதர், இவ்வளோ டென்ஷன் ஆகாதீங்க, கோவப்படாதீங்க பிரதர் அப்படின்னு நான் வந்து கை கொடுத்து சொல்ல போறாங்க. ஹலோ, சத்தமா சொல்ல. அடுத்து என்ன? பேராசை, கொடுக்கறதுக்கு மனசு இல்லை. அடுத்தும் உங்களுக்கு என்னதான் பிரச்சனை ஆக போகுது? அதை வந்து கொடுக்க வேணான்ற மனசுல அவங்களுக்கு இருந்துச்சுன்னா பாக்கெட்ல இருந்தா கூட என்ன பண்ண மாட்டாங்க, கொடுக்க மாட்டாங்க. அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளே, நம்ம சில பிரச்சனைகளை வந்து டென்ஷனா ரிலாக்ஸ் இல்லாம நம்ம கையாளுறதுனால நமக்குத்தான் நஷ்டமே தவிர அவர்களுக்கு ஒரு நஷ்டமும், சொல்லுங்களேன், எந்த நஷ்டமும் இல்லை. அதனால நம்பர் 1, இனி என்ன பிரச்சனை வந்தாலும் டென்ஷன் இல்லாம. நம்பர் 2, ரெண்டாவது என்ன பண்ணணும்? சத்தமா சொல்லுங்க எல்லாரும், பக்கத்துல கையை பிடிச்சி சொல்லுங்க, சிலதை ஆற போடணும், சிலதை வெயிட் பண்ணணும். சிலரா வருவாங்க, நீங்க 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 போய் 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 ஏங்க பேசுங்க,
ஏங்க பேசுங்க, ஏங்க கோவங்களா, ஏங்க கோவங்களா அப்படின்னு போக போக என்ன பண்ணிட்டு இருப்பாங்க? போ, போய் உட்காரு, பாரு, வேலையை பாரு, சமைக்கலையா, தெரியும் எனக்கு அப்படின்வாங்க. ஆனால் நீங்கள் மௌனமாக மட்டும் இருந்து பாருங்க சிஸ்டர். நீங்கள் உங்கள் கணவனார் உங்கள்கிட்ட பேசலைன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப இது பண்ணுற, ஏங்க பேச மாட்டேங்கிறீங்க, ஏங்க பேச மாட்டேங்கிறீங்க, ஏங்க பேச அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லுவாங்கன்னு நினைக்கிறீங்க? போமா, போய் உட்காருமா, போமா, வேலையை பாருமா. ஆனால் நீங்கள் ஒரு 3 நாள் எதுவும் பேசாமல் சைலண்ட் ஆகிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எதுவுமே பேசலை, அமைதியாக இருக்கிறீங்க. 3ஆவது நாளுக்குள்ளே யார் வருவா? அவர் என்ன கேட்பாருன்னா, ஏமா உங்களுக்கு ஏதாவது கோவமா? இது நேரே ஆப்போசிட்டில் தான் நடக்குது இன்னைக்கு நிறைய பேருக்கு. பிரதருக்கு தான் இது நிறைய பேருக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன். இல்லை, ஆமாம், நிறைய பேர் அவர் தான் இறங்கி பேச வேண்டியது அளவுக்கு இருக்குது இன்னைக்கு. அப்போது ஒன்று நினைத்து கொள்ளுங்கள், நம்ம சில விஷயத்திற்கு பொறுமையாக இல்லை அப்படின்னா நம்ம அந்த காரியத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. ஸோ நம்பர் 3, 3வது, நான் பிரச்சனையை எப்படி சந்திக்க மாட்டேன்? பயத்தோடு அல்ல. எப்படி சந்திப்பேன்னா தைரியத்தோடு சந்திப்பேன். நம்பர் 4, 4வது, நான் எப்படி சந்திப்பேன் அப்படின்னு சொன்னா ஞானத்தோடு சந்திப்பேன். ஹல்லேலூயா. அப்படியே எழும்பி நின்று இன்னொரு பாடலை கூட சேர்ந்து நம்ம பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்த போகிறோம். கிருபையால் நிலை நிற்கிறேன், கிருபையால் நிலை நிற்கிறேன், கிருப கிருப கிருப. ரொம்ப அழகான பாடல், சேர்ந்து பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்த போகிறோம். எல்லாருடைய கரங்களையும் தட்டி ஆமே. கிருபையால் நிலை நிற்கிறோம், கிருபையால் நிலை நிற்கிறோம், கிருபையால் நிலை நிற்கிறோம், தேவ கிருபையால் நிலை நிற்கிறோம். கிருபை 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 கிருபை. சொல்லுவோம், கிருபையால் நிலை நிற்கின்றோம், தேவ கிருபையால் நிலை நிற்கிறோம். ஆமென். கிருபையால் நிலை நிற்கிறோம், தேவ கிருபையால் நிலை நிற்கிறோம். ஆமென். கட்டுகளை நீக்கியது உங்க கிருபை, காயங்களை கட்டியது உங்க கிருபை, காயங்களை கட்டியது உங்க கிருபை. கிருபை 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 கிருபை. கிருபையால் நிலை நிற்கிறோம், தேவ கிருபையால் நிலை நிற்கிறோம், கிருபையால் நிலை நிற்கிறோம். ஹல்லேலூயா. கிருபையால் நிலை நிற்கிறோம். வெறுங்கையாய் நான் கடந்து வந்தேன், பல பரிவாரங்கள் எனக்கு தந்தீர். வெறுங்கையாய் நான் கடந்து வந்தேன், பல பரிவாரங்கள் எனக்கு தந்தீர். ஏல் எல்லோகேல் எல்லோகேல் உம்மை துதிப்பேன். ஏல் எல்லோகேல் 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 உம்மை துதிப்பேன். நான் உம்மை நம்பி வந்தேன், நான் வெட்கப்படல, உம்முடைய வெண்ணை கைவிடல. உம்மை நம்பி வந்தேன், நான் வெட்கப்படல, கைவிடல. காயப்பட்டு நின்றேன், கண்ணீரில் சென்றேன், காலங்கின எனக்காக இறங்கி வந்தேன். காயப்பட்டு நின்றேன், கண்ணீரில் சென்றேன், காலங்கின எனக்காக இறங்கி வந்தேன். உடன்படிக்கை என்னோடு செய்து இழந்திட்டையாக திரும்ப தந்தீர். உடன்படிக்கை என்னோடு செய்து இழந்திட்டையாவை திரும்ப தந்தீர். ஏல் பாடோ, ஏல் எல்லோகேல் உம்மை துதிப்பேன்.
உம்மை நம்பி வந்து நான் வெட்கப்படல, உம் தயவனை கைவிடல. நான் உம்மை நம்பி வந்து நான் வெட்கப்படல, உம் தயவனை கைவிடல. சொல்லுவோம். வேண்டினோரெல்லாம் வீடை பெற்ற போதும் வேண்டியதெல்லாம் எனக்கு தந்தி. வேண்டினோரெல்லாம் வேண்டியதெல்லாம் எனக்கு தந்தி. பரதேசியாய் நான் தந்தீரனை சுதந்திரமாகவே மாற்றி தந்தி. பரதேசியாய் சுதந்திரமாகவே மாற்றி தந்தி. ஏலோகே 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 நான் உம்மை நம்பி வந்தேன், உம்மையவனை கைவிடல. நான் உம்மை நம்பி வந்தேன், உம்மையவனை கைவிடல. எலியாவின் தேவனே இறங்கிடும் நேரம், எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரம். அசைவாடும் அசைவாடும் அனலாகும் அசைவாடும் அனலாகும் எங்களாக்கி நீரும். கைகளை மேல கட்டி ஆவியே பாடுவோம். பெந்தேகோஸ்தே நாளில் இறங்கினது போல அசைவாடும் அனலாகும் எங்களாக்கி நீரும். பாடுவோம். ஒவ்வொருவர் மேலும் இந்த பெந்தேகோஸ்தே நாளில் ஒருவன் மாத்திரம் மீந்திருக்க பாகாலின் படைகளை எதிர்த்திடுவேன். பாகாலின் படைகளை எதிர்த்திடுவேன். நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலை அசைப்பார், ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலை அசைப்பார். நெருப்பாய் இறங்கிடுவார் என் தெய்வம், நெருப்பாய் இறங்கிடுவார். சொல்லுவோம். ஆவியே ஆவியே கைகளை ஆவியானவரே ஆவியானவரே இறங்கும். அசைவாடும் அனலாகும் எங்களாக்கி நீராலே. அசைவாடும் அனலாகும் திரும்ப திரும்ப ஆவியே அசைவாடும் அனலாகும் எங்களாக்கி நீராலே. அசைவாடும் அனலாகும் எங்களாக்கி நீராலே. வழி மாறி கீழ்த்தட்டில் படுத்தாலும் வார்த்தை தெய்வம் நம்மை பின்தொடர்வார். வழி மாறி கீழ்த்தட்டில் வார்த்தை தெய்வம் நம்மை பின்தொடர்வார். கடலின் அலை நோக்கி குதித்தார், கடலின் அலை நோக்கி குதித்தார். நீரை கொண்டு மீட்டார் என் இயேசு, ஜீவன் கொண்டு மீட்டார். ஆவியே பெந்தேகோஸ்தே நாளில் பற்பல பாஷைகளோடு
வற்றாத ஜீவனாதி நமக்கு உண்டே. வற்றாத நீர் நமக்கு உண்டே. பின்னிட்டு பாராமல் முன்னடப்பே, பின்னிட்டு பாராமல் முன்னடப்பே. அழைத்தவர் கரம் நடத்தும், நம்மை அழைத்தவர் கரம். ஆவியே ஒவ்வொருவர் மேல் பற்பல பாஷைகளை பேசு அக்கினி மயமான நாவுகள். மேல் வீட்டு அறையிலே காத்திருந்த அவர்கள் மேல் இப்பொழுது ஒவ்வொருவர் மேல் ஒவ்வொருவர் மேல் ஒவ்வொருவர் மேல் ஒவ்வொருவர் மேல் ஒவ்வொருவர் மேல் அக்கினி 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 அக்கினி. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆமென். இப்பொழுது பரலோகம் திறக்கப்படுவதாக, பரலோகம் திறக்கப்படுவதாக. அந்த பெந்தேகோஸ்தே நாளிலே ஆண்டவரே முன்மாரியா இறங்கின தெய்வம் இப்போ இந்த நாளிலே ஒரு பின்மாரி மழை, ஒரு பின்மாரி மழை, ஒரு பின்மாரி மழை ஒவ்வொருவர் மேலும் வந்து இறங்கட்டும். லோதரலம் தனரஹதரலர பௌர்யாகதரலர லோதர பௌர்யாகதரலம. பற்பல பாஷைகளை பெந்தேகோஸ்தே நாளிலே அவர்கள் மேல் கர்த்தர் பலமாய் இறங்கினார். அதற்கு பிறகு அவர்களுக்கு ஒரு தைரியம் வந்தது. ஆவியானவர் அவர்களை தைரியப்படுத்தினார். இயேசு அவர்களை தைரியப்படுத்தினார். இன்றைக்கு இந்த ஆராதனையிலே தைரியமே இல்லாம இருக்கிற அநேகம் பேருக்கு கர்த்தர் ஆவியானவரை உங்கள் மேல் ஊற்றி உங்களுக்கு முன்பாக இருக்கிற உலகத்தை மேற்கொள்ளுகிறதற்கு ஒரு தைரியத்தை கர்த்தர் தருவாராக. நம்மை தைரியப்படுத்துகிற ஒரு தேவன். ஹalleluya. Thank you Jesus. Hallelujah. Thank you Jesus. இந்த உலகத்தை எதிர்கொள்றதுக்கு எனக்கு தைரியமே இல்லை பாஸ்டர். இந்த பிரச்சனையை எதிர்கொள்றதுக்கு எனக்கு தைரியமே இல்லை. யார் என்ன தைரியப்படுத்த முடியும்? என்னுடைய வீட்டில் என்ன தைரியப்படுத்துறதுக்கு யாருமே இல்லை. ஆனா ஆவியானவர் இன்றைக்கு ஆராதனையின் நடுவிலே உலாவுகிறவர். யாரோ ஒருத்தரை பார்த்து அவர் வாக்கு கொடுக்கிறாரு, நான் உன் கூட இருக்கிறேன். நீ அக்கினியில் நடக்கும் போது வேகாதிருப்பாய். அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. நீ தண்ணீரை கடக்கும் போது அவைகள் உன்மேல் புரளுவது இல்லை. நீ அக்கினியில் நடக்கும் போது வேகாதிருப்பாய். அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றுவது இல்லை. நம்புறவங்க நல்ல கரங்களை தட்டி நம்மை தைரியப்படுத்துகிற தேவன், தைரியப்படுத்துகிற தேவன், தைரியப்படுத்துகிற தேவன். அந்த தண்டை பின்தொடரலாமா, அதை பிடிப்பேனா என்று கேட்கிற தாவீதுக்குள்ள பெரிய தைரியம் எதுவும் இல்லை. ஆனா ஆண்டவர் அவனை வார்த்தையினாலே தைரியப்படுத்தி அந்த தண்டை பின்தொடர், நீ சகலவற்றையும் திருப்பி கொள்ளுவாய், நீ அந்த தண்டை பின்தொடர். கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் ஆரம்பித்திருக்கிற இந்த காரியத்தை நீ வெற்றியோடு முடிப்பாய் மகனே, மகளே, நீ வெற்றியோடு முடிப்பாய். நீ தான் இன்றைக்கு பயந்து கொண்டு வந்திருக்கிறாய். ஆண்டவரே, நான் என்ன செய்வேன் ஆண்டவரே, நான் எப்படி இந்த காரியத்தை நான் செய்வேன் ஆண்டவரே, எனக்கு ஒண்ணுமே தெரியலையே, எனக்கு தைரியமே இல்லை, இந்த காரியத்தை நான் எப்படி முடிக்க போறேன்னு எனக்கு தைரியமே இல்லை. ஆனா ஆண்டவர் உங்களை பார்த்து கைகளை கொடுத்து கர்த்தர் பலப்படுத்தி உன்னை துவங்க பண்ணுகிறது கர்த்தராகிய ஆண்டவர்.
இந்த காரியத்தை ஆரம்பம் பண்ணினது கர்த்தராகிய ஆண்டவர். அவர் வாக்கு கொடுக்கிறார், யார் உங்களை விட்டு போனாலும், யார் மாறினாலும், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. உன் கையே ஆரம்பித்த இந்த காரியத்தை உன் கையை கொண்டே நான் முடிப்பேன். ஹல்லேலூயா. கைகளை அப்படியே உயர்த்தி என்னை தைரியப்படுத்துகிற ஒரு நல்ல கர்த்தர், என்னை தைரியப்படுத்துகிற ஒரு நல்ல கர்த்தர், என்னை தைரியப்படுத்துகிற ஒரு நல்ல கர்த்தர். ஒரு கண்ணுக்கும் தயை கிடைக்காமல் போனாலும், உங்களை யாருமே தைரியப்படுத்துறதுக்கு இல்லாட்டாலும், யாருமே இல்லாட்டாலும் நீ பண்ணு, நீ செய், நீ போ, நான் பார்த்துக்கிறேன், நான் உன் கூட இருக்கிறேன் அப்படின்னு யாருமே தைரியம் சொல்ல இல்லாவிட்டாலும், ஆண்டவர் மட்டும் உங்க வலது கரத்தை பிடிச்சு கர்த்தர் சொல்லுகிறார், பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். பயப்படாதே, நான் உன்னோடு கூட எகிப்திற்கு நான் வருவேன். யாருக்காக ஆண்டவர் பேசுறாருன்னு தெரியல, ஆனா கண்டிப்பா ஆண்டவர் சொல்றாரு. கர்த்தர் இந்த ஆராதனையில நிறைய பேரை தைரியப்படுத்துறதற்கு கர்த்தர் விரும்புறாரு. இந்த சூழ்நிலையில நான் உன் கூட இருப்பேன் மகளே, இந்த சூழ்நிலையில நான் உன் கூட இருப்பேன் மகனே, நான் உன்னை விட்டு விட மாட்டேன், நான் உன்னை விட்டு விலகிற மாட்டேன். நீ எங்கு போனாலும் உன்னை காப்பாற்றுவதற்கு ஒரு உதவியை நான் அனுப்பிட்டே இருப்பேன். பழக்கு வைக்கிற தேவன், காப்பாற்றுவதற்கு உதவியை அனுப்புகிற ஒரு நல்ல தேவன். கைகளை உயர்த்தி நன்றி 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 அப்பா, நன்றி